அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜமால் முகமது கல்லூரி கணிதத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கல்லூரி மாணவர்கள் கிளை இணைந்து நடத்தும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான இணையவழி உயர் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இன்று 10ஆம் நாளாக வேதியியல் துறை சார்ந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, படிப்பதற்கான தகுதிகள் என்ன, அதை பற்றி நம்மளிடையே கருத்துரையாற்ற திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புனித வளனார் கல்லூரியின் வேதியியல் துறை பேராசிரியர் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அருண் விவேக் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அவர்களை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கல்லூரி மாணவர்கள் கிளை சார்பாகவும் ஜமால் முகமது கல்லூரி கணிதத்துறை சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவரது உரையை தொடங்க அழைக்கிறேன். நன்றி மணிகண்டன், சுருக்கமான அருமையான ஒரு அறிமுகத்திற்காக. இப்போ வேதியியல் துறை வந்து ஒரு வேதியியல் துறை குறித்து நாம் பேச தொடங்கணும்னு சொன்னால், வேதியியல் துறை பல இடங்களில் பல கல்லூரிகளில் இருக்கிறது. இளங்கலை வேதியியல், முதுகலை வேதியியல், அது முடித்து பின் டாக்டரேட் வரைக்கும் வந்து நிறைய காலேஜஸ்ல இன்னைக்கு இருக்கு. வெறுமனே நம்ம வந்து பிஎஸ்சியில் என்ன படிக்கிறோம், எம்எஸ்சியில் என்ன படிக்கலாம், இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை காட்டிலும் நாம் வந்து முதல்ல வேதியியல் துறையை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை பார்த்த பிறகு அந்த 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 படிப்பு படித்தால் நம்ம என்ன செய்யலாம், என்ன வேலை கிடைக்கும், இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போனால் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை குறித்து ஒரு சுருக்கமான ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக அந்த ப்ரெசன்டேஷன் வழியாக ஒன்று நம்ம போகலாம். இந்த ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ வேதியியல் துறை குறித்த சில பரிந்துரைகளை நான் உங்களுக்கு முன் வைக்க இருக்கிறேன். வேதியியல் துறை ஒரு மிக பழமையான துறைகளில் ஒன்று. இப்போ நீங்க மற்ற துறைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இளங்கலை அறிவியல் துறைகளை எடுத்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பிசிக்ஸ், இயற்பியல் துறை, இல்லை கணிதத்துறை, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், அதே போல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அறிவியல் துறைகள் முக்கியமான துறைகளில் ஒன்று வந்து வேதியியல் துறை. வேதியியல் துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும், அனைத்து கல்லூரிகளிலும், உயர்கல்வி நிறுவனங்களிலும், பல்கலைக்கழகங்களிலும் இந்த துறை வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த துறை குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் இப்போது பார்க்கலாம். பிரசன்டேஷன் தெரியுது இல்லை? பிரசன்டேஷன் மணிகண்டன், பிரசன்டேஷன் தெரியுது இல்லை? தெரியுதுங்க சார். 12ஆம் வகுப்பு படித்த பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்களை தான் நாம் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12 படித்ததுக்கு பிறகு நாம் வந்து மெடிக்கல் கோர்சஸ் சூஸ் பண்ணலாம், பேராமெடிக்கல் கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். மெடிக்கல் கோர்சஸ்னா எம்பிபிஎஸ் படிக்கலாம். இது மாதிரி பல படிப்புகள், அதை சார்ந்த படிப்புகள், பல படிப்புகள் இருக்கு. சித்த மருத்துவம், பல படிப்புகள் இருக்குது. அதில் 5 வருட கோர்ஸ் அது நம்ம பார்த்துருக்கோம். பேராமெடிக்கல் கோர்ஸ், நர்சிங் படிக்கலாம். இது சம்பந்தமான அறிமுக உரைகள் இதுக்கு முன்னாலேயே வந்து சில உரைகளில் சில நபர்களால், சில எக்ஸ்பர்ட்ஸால் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறோம். அடுத்தது இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கலாம், ஹியூமானிட்டிஸ் படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கலாம், காமர்ஸ் கோர்சஸ் படிக்கலாம். இதில் வந்து நம்ம பிஎஸ்சி 3 இயர் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி,
mathematics, computer science, then BSc in physics, maths, chemistry, then BSc in chemistry, botany, zoology, BSc in dietitian and nutritionist, BSc in home science. இந்த மாதிரி நிறைய படிப்புகள் வந்து 3 ஆண்டு படிப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் பட்டங்களாக வழங்கப்படுகின்றன. அது இல்லாமல் நீங்கள் வந்து லா படிக்கலாம், சிஏ படிக்கலாம், பல்வேறு துறைகளில் நீங்கள் வந்து போகலாம். இதில் நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பதற்கான சூஸ் பண்ணதற்கான காரணங்கள் என்னென்ன? பொதுவாகவே பிஎஸ்சி கோர்ஸ் சூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 3 ஆண்டு காலம் படித்தா ஒரு டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது துறைகளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த துறையை சூஸ் பண்ணுவாங்க, பிஎஸ்சி கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக இத்தனை ஸ்பெஷலைசேஷன்ஸ், அதாவது இத்தனை சிறப்பான துறைகள் இருக்கும்போது வேதியியலை நாம் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கேள்வி நம் முன்னே வருகிறது. இப்போ இந்த கேள்விக்கு பதில் எப்படி நாம் சொல்றது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த உரையை வைத்துக் கொள்ளலாம். வேதியியல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு அறிமுகத்தோடு நம்ம தொடங்கலாம். வேதியியல் வந்து அணுக்கள் வந்து ஒன்னோட ஒன்று இணைந்து அணுக்கூறுகளாக உருவெடுத்து அது ஆட்டம்ஸ் வந்து மாலிகுல்ஸா மாறுது, மாலிகுல்ஸ் வந்து அதோட பெரிய மாலிகுல்ஸா மாறுது. இந்த இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியதுதான் ஒரு அணுவும் இன்னொரு அணுவும், இல்லை ஒரு அணுக்கூறும் இன்னொரு அணுக்கூறும் ஒன்றாக இணைந்து மற்றொரு அணுக்கூறை எப்படி உருவாக்குறது என்ற இந்த விஷயங்களை படிப்பது தான் வந்து வேதியியல். இந்த வேதியியல் துறை மிகவும் பழமையான துறைன்னு நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். இந்த துறையை குறித்து ஒரு சுருக்கமான வரலாற்று பின்னணியை நாம் இப்போது பார்ப்போம். இந்த படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இது வந்து ஒரு பிக்சர். இந்த பிக்சர்ல வந்து இவங்க ஒரு கையில ஒரு குடுவை வச்சிருக்காரு. அவரு ஏதோ தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு சைடு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது இதை பத்தி என்ன ஒரு அபிப்பிராயம் வரலாம்னா, இங்க நிற்கக்கூடிய மனிதருடைய உடை பாவனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, பழைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னு நீங்க கணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இந்த மாதிரி அறிவியல் ஆர்வம் கொண்ட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஐரோப்பால இருந்தாங்க அந்த காலத்துல. ஐரோப்பா, குறிப்பாக அரேபியாவில், அப்புறம் அந்த மெடிட்ரேனியன் ரீஜன், மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்கு பேர் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. ஆல்கெமிஸ்ட் அவங்களுடைய வேலை என்னன்னா, எந்த ஒரு தனிமத்தையும் தங்கமாக மாற்ற முற்படுகிறவர்கள் பேர் தான் ஆல்கெமிஸ்ட். இந்த இரும்பை கிடைத்தாலும் சரி, அல்லது தாமிரம், வேற எந்த பொருள், வேற எந்த மெட்டல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டலை வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா எப்படியாவது தங்கமாக மாற்றிவிட முடியாதா என்று தொடர்ச்சியாக பல ஆராய்ச்சிகள் செய்து பல நேரங்களில் தோல்வி அடைந்து, சில நேரங்களில் சில புதிய கண்டுபிடிப்புகள் கூட கண்டுபிடித்து அதன் மூலமாக நாம் இந்த அறிவியல் துறையின், அதாவது வேதியியல் துறையின் அந்த ஃபவுண்டேஷன் வந்து இவங்க தான் லே பண்ணாங்க. இவங்களுக்குலாம் பேரு ஆல்கெமிஸ்ட். இதுல நிறைய ஆல்கெமிஸ்ட் உலகம் முழுக்க நான் சொன்ன குறிப்பிட்ட ஐரோப்பிய பகுதியில் வாழ்ந்தாங்க. அந்த ஆல்கெமிஸ்டுடைய குறிப்புகள், அவங்க எழுதி வச்ச குறிப்புகள், இதுல இருந்து தான் வந்து வேதியியலுடைய ஆரம்பம் வந்து தொடங்குது. ஸோ வேதியியலுக்கு வித்திட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா அதுல சில முக்கியமான ஆட்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிகவும் சுருக்கமான ஒரு அறிமுகத்தோடு இவங்களை குறிப்பிடுறேன். ஆண்டனி லவாய்சியர், இவர் பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு அறிஞர். உலகத்திலே மிகப்பெரிய லேபரட்டரிக்கு சொந்தக்காரர் இவர் தான். ஆராய்ச்சி கூடத்துக்கு, இவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் சுமார் 18,000 பீக்கர், இந்த கண்ணாடி குடுவைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பணக்காரர். அதனால் அவருடைய செல்வத்தை பல நேரங்களில் அறிவியல் ஆராய்ச்சிக்காக செலவிட்டவர். இவரைத்தான் வேதியியலின் தந்தை என குறிப்பிடுவார்கள். ஜோசப் பிரிட்ஸ்லி, இவர் தான் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு ஆக்சிஜன் நேம் வச்சவர். அதுக்கு முன்னாடி ஆக்சிஜனுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. இவருக்கு முன்னாடியே சில பேர்லாம் அந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்ல் ஷீல் அப்படின்னு ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. இவங்கெல்லாம் 1700களில் வாழ்ந்த ஒரு அறிவியலாளர். இவர் லண்டன்ல இருந்தவர். இவரும் வந்து சிக்னிஃபிகண்டா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கெமிஸ்ட்ரி டெவலப்மெண்ட். ஹம்ப்ரி டேவி இருக்காரு. ஹம்ப்ரி டேவி 1878 வந்தவர். இவர் பல தனிமங்களை கண்டுபிடித்தவர். பொட்டாசியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தவர். இந்த 1700களின் கடைசியில் தான் நாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச உடனே வோல்டா அவருடைய பேட்டரி அவர் செய்து முடித்தவுடன் அந்த பேட்டரியை பயன்படுத்தி
இவர்கள் வந்து பல கெமிக்கல்ஸ்ல அந்த பேட்டரி யூஸ் பண்ணி கரண்ட் செலுத்துறாங்க. செலுத்தும் போது அதனுடைய வினையின் காரணமாக புதிய எலிமெண்ட்டுகள் வந்து புதிய தனிமங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அந்த தனிமங்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. அடுத்து நாம் பார்ப்பது மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே 1791 1861 வரைக்கும் இருந்தவர். இவர் ஹம்ப்ரி டேவியின் அசிஸ்டன்ட். இவரும் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிரான்ச் கெமிஸ்ட்ரியில் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து மைக்கேல் ஃபாரடே தான். ஜான் டால்டன் இவர் தான் முதல் அணுவை பற்றி சிந்தனை வந்து உலகத்தில் இல்லாமல் இருந்து, பட் கிரேக்க காலத்திலேயே அணுவை பற்றி சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருந்தாலும் ஜான் டால்டனுடைய தியரி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு 8ஆம் 9ஆம் வகுப்புலேயே அணுவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது ஜான் டால்டனை பற்றியும் அவருடைய அணுவை பற்றிய விளக்கங்களையும் வந்து நம்ம படிக்கிறோம். இவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், முக்கியமான கான்ட்ரிபியூஷன். தென் ஃபைனலாக நமக்கு வந்து அவகேட்ரோ வராது. அவகேட்ரோ நம்பர் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக படிச்சிருக்கீங்க. அவகேட்ரோ நம்பர் அறிவியல் துறை படித்த மாணவர்கள் எல்லாருக்கும் அவகேட்ரோ அப்படின்னு ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அவகேட்ரோ வந்து கேஸஸ் குறித்து அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மிகவும் வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கேஸ். அவங்க வந்து சாலிடாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸையோ, அதாவது அப்புறம் லிக்விடாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸையோ பார்த்து அவர்கள் வந்து வியந்தது கிடையாது. கண்ணால் பார்க்க முடியாத கேஸை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. அதில் அந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் ஒரு முக்கியமான ஆள் வந்து அவகேட்ரோ. ஸோ இவர் வந்து அவகேட்ரோ நம்பரை கண்டுபிடிக்கல. இவருக்கு வந்து அவகேட்ரோ நம்பருக்கு இவர் பேர் வச்சிருக்காங்க. இவருடைய அந்த கேஸ் ஆராய்ச்சிகள் மூலியமாக இவர் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். இவர்கள் ஒரு 6 பேர் தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். பட் இந்த லிஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லிஸ்ட். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதில் இடம்பெற வேண்டும். பட் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணதுனால, முக்கியமான விஷயங்களை வேதியியலில் கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் 6 பேருக்கும் நான் இங்கே இடம் கொடுத்திருக்கேன். இந்த 6 பேரை தவிரும் இன்னும் மிக முக்கியமான சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. வேதியியல் கொடுத்த 10 அளப்பரிய கண்டுபிடிப்புகள் என்னென்ன? வேதியியல் துறை வளர்ந்து பல பெரிய கண்டுபிடிப்புகள், பல முக்கியமான நம்ம சமூகத்துக்கு நம்ம நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய பல கண்டுபிடிப்புகளை வந்து வேதியியல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதில் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், குறிப்பாக 10 அளப்பரிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை வந்து இது நான் உருவாக்கினது கிடையாது. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இந்த 10 வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதை நானும் ஒற்றுக்கொள்வதால் நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அனஸ்தட்டிக்ஸ் மயக்க மருந்துகள். இது வந்து வேதியியலில் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, வேதியியலுடைய ஒரு வரப்பிரசாதம் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக மருத்துவர்கள் சர்ஜரி பண்ணும்போது முக்கியமாக ஒரு பல் சிகிச்சைக்கு போகிறவங்க, இல்லைன்னா கை கால் ஏதாவது அடிபட்டு அதனால வந்து கைகளையோ காலையிலையோ துண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி மேஜர் சர்ஜரி, குறிப்பாக பெயின்ஃபுல் சர்ஜரி, இதெல்லாம் வந்து பண்ணும்போது எந்த விதமான மயக்க மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. குறிப்பாக 1800களில் எந்த மயக்க மருந்துகளும் இல்லை. இப்போ பேஷண்ட்ஸ் வந்து இந்த வலியை கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த சர்ஜரியை பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க தான் டாக்டர்ஸால செய்ய முடியும். இல்லைன்னா அந்த நோய் வந்து இன்னும் தீவிரமடைந்து அவர்கள் இறந்து போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ மிக முக்கியமான அறிவியலுடைய கண்டுபிடிப்பாக நாம் அனஸ்தட்டிக்ஸை பார்க்குறோம். ஹம்ப்ரி டேவி தான் வந்து முதல் அனஸ்தட்டிக்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹம்ப்ரி டேவி இனிஷியலாக கண்டுபிடிச்ச ஒரு அனஸ்தட்டிக்ஸை அதை அப்ரூவ் பண்ணல. பட் அனஸ்தட்டிக்ஸ்னு பேசப்பட்ட ஒரு வாயு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாஃபிங் கேஸை நுகர்றது மூலிமா கொஞ்ச நேரம் அவருடைய பல் வலி வந்து இல்லாமல் போனதா ஹம்ப்ரி டேவி வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அனஸ்தட்டிக்ஸ் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இரண்டாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்.
இப்போ உலகம் முழுக்க நாம் வந்து இந்த பேண்டமிக் காலம், இந்த நோய் தொற்று மிகவும் உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மருந்துகள், ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸை தான் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க. இப்போ COVID-19க்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டி வைரலாகவும் ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய கோமார்பிட் கண்டிஷன்ஸ்னா இப்போ இந்த வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய மற்ற தீவிரமடையக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கவும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுது. ஆன்டிபயோட்டிக்ஸினுடைய வளர்ச்சியால் உலகத்தில் பல உயிர்கள் வந்து இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்னைக்கு பல புது மாறுதல்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா வைரஸும் பாக்டீரியாவும் வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும் தருணத்தில் நாம் இன்னும் வீரியமான மருந்துகளை தயாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உலகம் முழுக்க பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சேர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல புதிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. அது முக்கியமான கண்டுபிடிப்பு. அடுத்தது பேட்டரியில் வந்து இன்னைக்கு நம்ம செல்போன், லேப்டாப்ஸ், வேற எந்த உபகரணம் எடுத்தாலும் அதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம நிறைய பேட்டரிகள் பயன்படுத்துகிறோம். ஜிங்க் பேட்டரி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பேட்டரி, யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரின்னு சொல்லுவோம். ஒன் டைம் யூஸ் பேட்டரி, ஜிங்க் பேட்டரி நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம். இப்போ செல்ஃபோன்ஸில் நமக்கு லித்தியம் அயன் பேட்டரிஸ் இருக்குது. கார், ஆட்டோமொபைல்ஸ்லாம் லெட் ஆசிட் பேட்டரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டரிகள் வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. அலெக்சாண்டர் வோல்டா அவருடைய கண்டுபிடிப்பு பேட்டரி இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து நிறைய மைக்கேல் ஃபாரடே போன்ற ஆட்கள் வந்து பேட்டரியை பல மாறுதலுக்கு உட்படுத்துறாங்க. இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரி நம்ம சேஃபான பேட்டரியாகவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். பல மாடர்ன் கேட்ஜெட்ஸுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தான் பயன்படுத்துகிறாங்க. அது பர்த் கண்ட்ரோல். உலக மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக 1950களுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் தொகை வெகுவாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஸோ மக்கள் தொகையை குறைப்பதற்கு கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கருத்தடை மருந்துகள் வந்து ஒரு வேதியியலுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்புன்னு நாம் சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுக்க நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து பஞ்சமும் அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் தொகை இருக்கும் பட்சத்தில் உணவு தட்டுப்பாடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பதற்காக பர்த் கண்ட்ரோல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து வேதியியலுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. மற்றொரு கண்டுபிடிப்பு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். பல வேதியியல் ரியாக்ஷன்ஸ், அதாவது கெமிக்கல் ஃபேக்டரிஸ் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் கேரி பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கிரியாவுக்கி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், கேட்டலிஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த கேட்டலிஸ்ட் பயன்படுத்தப்படுவதால் உலகத்தில் இன்னைக்கு நிறைய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால ஈஸியாக கேரி அவுட் பண்ண முடியுது. ஸோ அதில் தேவைப்படுற கேட்டலிஸ்ட் வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஃபர்டிலைசர்ஸ் உலகத்தில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த ரியாக்ஷன் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. அமோனியா, நைட்ரஜன் அப்புறம் ஹைட்ரஜன் இணைந்து உருவாக்கக்கூடிய அமோனியா இருக்குல்ல, இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இது பேர் ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த ஹேபர்ஸ் முறையின் மூலியமாக அமோனியா உருவாக்கப்பட்டதால் அமோனியாவிலிருந்து பல தரப்பட்ட அமோனியாவை அடிப்படையாக கொண்ட ஃபெர்டிலைசர்கள், அதாவது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபெர்டிலைசர், அஃப்கோர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் ஃபெர்டிலைசர்ஸ் உலகத்தினுடைய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தியதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்க இன்னொரு மாதிரி சொல்லணும்னு சொன்னா, உலகத்தில் பஞ்சத்தை குறைக்கவும் பசியால் வாடும் மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மிக முக்கியமான வேலையை மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. இது முக்கியமான கண்டுபிடிப்பு. இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஃபியூவல்ஸ். நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள், நம்ம பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவோம். இந்த ஃபியூவல்ஸ் எல்லாமே வந்து வேதியியலுடைய கண்டுபிடிப்பு தான். டிஸ்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலியமாக க்ரூட் ஆயிலிருந்து நாம் பிரித்தெடுக்கும் பெட்ரோல், டீசல், கிரீஸ் போன்ற எண்ணற்ற ப்ராடக்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து இன்னைக்கு உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்று சுருக்கமாக நாம் சொல்லலாம். அடுத்து பிளாஸ்டிக்ஸ் இன்னொரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு.
பிளாஸ்டிக்ஸை குறித்து இன்று மிக காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிளாஸ்டிக்ஸ் வந்து சுற்றுப்புறத்தை அழிக்கிறது என்று நிறைய டவுட்ஸ் இருந்துருக்கு. பட் பிளாஸ்டிக்ஸ் தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ஒரு பெரிய ரெவல்யூஷனா பார்க்கப்பட்டது அறிவியலில். இப்போது பிளாஸ்டிக்ஸை நாம் எப்படி வந்து தன்னாலேயே மக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஆராய்ச்சியில வேதியியல் துறை ஈடுபட்டிருக்கிறது. அடுத்து ஸ்கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்து கொண்டு கூடிய லேப்டாப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், இந்த டிஸ்பிளே டெக்னாலஜி எல்லாமே வந்து எல்சிடி, எல்இடி டிஸ்பிளேஸ், இது எல்லாமே டிவி எல்லாமே வந்து வேதியியல் மூலப்பொருட்கள் தான் வந்து அதுக்கு பின்னால் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் நமக்கு வெவ்வேறு வண்ணங்களையும் வெவ்வேறு ஒளியையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது ஸ்க்ரீன்ஸ் வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. அப்புறம் நமக்கு சுத்தமான குடிநீர் உலகத்தில் வந்து இன்னைக்கு 0.3% தான் வந்து உலகத்தில் குடிநீர், நல்ல சேஃபான குடிநீர் இருக்குன்னு சொல்றோம். ஸோ நல்ல குடிநீரை நாம் பயன்படுத்துவது, முக்கியமாக தண்ணீரில் இருக்கக்கூடிய மற்ற கிருமிகளை அழிப்பதற்கு நாம் வந்து குளோரினை பயன்படுத்துகிறோம். குளோரினேஷன் ஒரு ப்ராசஸ் பயன்படுத்துகிறாங்க. குளோரின் அப்கோர்ஸ் குடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி, ஆனால் வந்து அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெகுவாக அழிந்துவிடும். ஸோ அந்த குளோரினேஷன் ப்ராசஸ் வந்து மிக முக்கியமான ப்ராசஸ். இது மூலியமாக தண்ணீர் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் பரவலாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே வந்து மிக முக்கியமான 10 வேதியியலின் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆண்டி பர்னிங் அப்படின்றவர் அவர் குறிப்பிட்ட இந்த 10 விஷயங்கள் நானும் ஒற்றுக்கொள்வதால் இது இல்லாம வந்து சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதுல சில விஷயங்களை ஆட் பண்ணணும்னா, இன்னைக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த கேன்சர் தெரப்பியில் மிக முக்கியமான இந்த பிளாட்டினம் மூலப்பொருட்கள் தான் வந்து பயன்படுத்துறாங்க. அந்த பிளாட்டினத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய வேதியியல் மூலப்பொருட்கள் தான் பயன்படுத்துறாங்க. கீமோதெரப்பிக்கு அதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ உயிர் காக்கும் பல மருந்துகள் வந்து இன்னைக்கு வேதியியல் துறையின் வளர்ச்சி காரணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து இளங்கலை பட்டம் 3 ஆண்டுகள் படிப்பு. முதல் ஆண்டில் நீங்கள் ஒரு பேப்பர், யூஸ்வலா ஜெனரல் கெமிஸ்ட்ரி, பொது வேதியியல் அப்படின்ற ஒரு முதல் பேப்பர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொது வேதியியல் 2, பொது வேதியியல் 3, பொது வேதியியல் 4 சொல்லி இந்த 2 முதலில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 2 பேப்பர்ஸும் வந்து முதல் இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ற கல்லூரியில பருவ விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா முதல் 2 வந்து முதல் ஆண்டிலேயே முடிஞ்சிடும். அடுத்தது 2ஆம் ஆண்டுல வந்து இந்த பொது வேதியியல் 3, பொது வேதியியல் 4 இது 2 முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் 3ஆம் ஆண்டுல தான் வந்து நீங்க வந்து மாணவர்கள் வேதியியலே ஆக்சுவலா படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஒரு அடிப்படை வேதியியலை நாம் மீண்டும், அதாவது நம்ம பள்ளியில் என்ன படிக்கிறோமோ அதே இன்னும் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இன்னும் ஊன்றி படிக்க இந்த முதல் 2 ஆண்டுகள் பயன்படும். 3ஆவது ஆண்டில் தான் வந்து உங்களுக்கு முழுமையாக இந்த ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போன்ற 3 விஷயங்கள், 3 பேப்பர்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியை குறித்து உங்களுக்கு வேறு சில பேப்பர்களும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலக்டட் டாபிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கிரீன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பல தலைப்புகள் வந்து இன்னைக்கு வேதியியல் துறை ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போல் வளர்ந்து விட்டது. அதனால் பல துறைகளில் இருந்தும் உங்களுக்கு ஏதாவது 1-2 பேப்பர்கள் வைக்கலாம். ஸோ கடந்த இறுதி ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நீங்க வந்து சராசரியாக ஒரு 10 to 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் பாடங்களை நீங்க வந்து படிப்பீங்க. இந்த 12 பாடங்களும் உங்களுக்கு வேதியியலை குறித்து ஒரு முழு ஒரு பரிமாணத்தை, அதனுடைய வெவ்வேறு துறைகள் குறித்த ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு ஏற்படும். இந்தியா முழுக்க நிறைய கல்லூரிகள், நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் சுமார் 900க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. 39,000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம வேதியியல் துறையை மட்டும் எடுத்துட்டோம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 40-50 கல்லூரிகளில் வேதியியல் துறை இருக்கிறது. இளங்கலை, முதுகலை மற்றும் டாக்டரேட் படிப்பு வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. இப்போ எந்த துறையை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த கல்லூரியை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த கல்லூரியில் படித்தால் நமக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற ஐயப்பாடு. இந்த 39,000 கல்லூரி, குறிப்பா தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கல்லூரிகளில் உங்களுக்கு டாக்டரேட் பட்டம் வரைக்கும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட நம்ம வேதியியல் துறை சிறப்பாக செயல்படுத்திருக்கு. ஸோ எந்த துறையை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய யூஜிசி கீழே செயல்படக்கூடிய ஒரு தன்னிச்சையான அமைப்பு இருக்கிறது, நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பால் யாரெல்லாம் வந்து சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்களோ, இந்த அமைப்பு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இல்லை அக்ரிடேஷன் ஏஜென்சி. இவங்களுடைய வேலை என்னன்னா, உங்களுடைய ஒரு கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரி வந்து தரமாக செயல்படுகிறதா, அங்கே ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதம் கரெக்டாக இருக்கா, ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர்கள் இருக்க வேண்டும் என்ற, இல்லை 25-30 மாணவர்கள் வரை இருக்கலாம் என்ற பரிந்துரையை இவங்க சொல்லுவாங்க. அப்போ அதுபடி இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இவங்க போய் பார்த்து அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இதில் வந்து A++ இருக்கு, A+ இருக்கு, A கிரேட் இருக்கு. ஸோ நிறைய கிரேட்ஸ், B வரைக்கும் கிரேட்ஸ் இருக்கு. இந்த கிரேட்ஸ் மூலிமா ஒரு கல்லூரியுடைய தரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். A++ வாங்கின கல்லூரின்னா அது வந்து ஒரு மிக சிறப்பான கல்லூரின்னு சொல்லலாம். A+ வாங்கினது சிறப்பான. ஏக்கு மேலே உங்களுக்கு எந்தெந்த கிரேட் தான் இருக்கோ அந்த கல்லூரிகளில் உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி சேரலாம். இது ஒரு விதமாக ஒரு கல்லூரியை நாம் தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு வழிமுறை. இப்போ இதை தாண்டி இது மாணவர்கள் அனைவரும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு கண்டிப்பா வலைதளத்துல பல விஷயங்களை வந்து தேடி தெரிஞ்சக்கூடிய ஒரு அனுபவத்தில் தான் இருக்கீங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக தொடங்கப்பட்ட ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அட்டானமஸ் பாடி தான் வந்து இது இவங்க வந்து ரேங்கிங் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளையும் இவங்க வந்து தரவரிசை பட்டியல் போடுறாங்க. ஸோ முதல் ரேங்க் எது, 2வது ரேங்க், இதில் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து மாணவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, ஆராய்ச்சியில் எவ்வளவு ஆசிரியர்கள் ஈடுபடுகிறார்கள், எவ்வளவு லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு இந்த NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய இடங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக கூட தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இந்த தரவரிசை பட்டியல் மாநில வாரியாக கூட நம்ம கல்லூரிகளை அதில் தரவரிசை பட்டியலில் பார்த்துட்டு அதுக்கு போய் சேரலாம். இப்போ அரசு நிறுவனங்கள் NIRF NAC மாதிரி மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் நிறைய இந்த ரேட்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்தியா டுடே பத்திரிகை நம்ம பார்த்துருக்கோம், மேகசின் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த தரவரிசை பட்டியல், கல்லூரி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த தரவரிசை பட்டியலிலிருந்து நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்யலாம். இந்த மாதிரி வந்து நிறைய பிரைவேட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. collegedunia.comனு ஒரு வெப்சைட் இருக்காங்க. அவங்களும் வந்து தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக மாணவர்களிடம் சர்வே நடத்தி அதன் மூலிமா வந்து தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதுக்குள்ளார தான் நீங்கள் போய் தேடி பார்த்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த கல்லூரி இல்லை எந்த பல்கலைக்கழகம் சிறப்பான ஒரு வேதியியல் துறை இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இளங்கலை வேதியியல் படித்தால் என்னவாகலாம் என்ற ஒரு கேள்வி நம் முன்னே எழுகிறது. இளங்கலை வேதியியல் படித்தவர்கள் 2 பாகங்களா நீங்க வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்க எடுக்கலாம். தங்களுடைய கேரியர்ல அவங்க இளங்கலை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாணவர்களுக்கு ஒன்று மேற்படிப்புக்கு போகலாம், இல்லைன்னா வேலைக்கு போகலாம் என்ற 2 வாய்ப்புகள் இருக்கு. முதலில் வேலையை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இளங்கலை வேதியியல் படித்த மாணவர் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா வந்து எளிமையா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ணலாம், இல்லை ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியின் ஆப்ரேட்டரா ஜாயின் பண்ணலாம்.
அப்புறம் டெக்னிக்கல் ரைட்டர், அவங்களுக்கு வந்து நல்ல எழுதும் திறமை, படிக்கும் திறமை, தப்பு கண்டுபிடிக்கிற திறமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சொல்லில் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் என்ன, அதை எப்படி திருத்தி எழுதலாம் என்ற அனுபவங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க டெக்னிக்கல் ரைட்டராக மாறலாம், பேட்டன்ட் ஏஜென்ட்டா மாறலாம். பேட்டன்ட் வந்து எப்படி பதிவு செய்யறது அப்படின்றத தாங்களாவே சொந்தமாக அவர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கி பேட்டன்ட்களை எப்படி பதிவு செய்வது அப்படின்னு ஒரு தொழில் தொடங்கலாம். பல தனியார் நிறுவனங்களில் வேலைக்கு செல்லலாம். அரசு நிறுவனங்களை பொறுத்தவரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இளங்கலை முடித்தவர்களுக்கு வேலை இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இளங்கலை முடித்தவர்கள் பல ஃபைன் கெமிக்கல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைன் கெமிக்கல்ஸ்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ்க்கு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு தேவையான கெமிக்கல்ஸை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான கெமிக்கல்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோடியம் குளோரைடு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய உப்பு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வேலை இருக்கு. உணவை வந்து பேக் செய்யக்கூடிய, அதாவது பேக்டு ஃபுட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம சாப்பிட்ற சிப்ஸாக இருக்கலாம், கடையில் வாங்கி சாப்பிட்ற சிப்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பேக் செய்யப்படும், ப்ராசஸ் செய்யப்பட்டு பேக் செய்யப்படும். இந்த ப்ராசஸிங், பேக்கிங் ப்ராசஸ்ல எல்லாத்தையும் வந்து இளங்கலை வேதியியல் படித்த மாணவர்களுக்கு வேலை இருக்கிறது. லேப் டெக்னீஷியன்ஸாக அவங்க வந்து போகலாம். அவங்களுக்கு பயாலஜி பேக்ரவுண்ட் இருந்து அவர்கள் வந்து எப்படி வந்து டெஸ்ட், சிம்பிள் டெஸ்ட், பிளட் குரூப்பிங் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இளங்கலை வேதியியல் படிக்கும்போதே அவர்கள் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டால் அவர்கள் வந்து லேப் டெக்னீஷியன்ஸாக போகலாம். இது மாதிரி பல துறைகள்லையும் வந்து மாணவர்கள் வந்து போகலாம். பிஎஸ்சிங்கிறது ஒரு அண்டர்லைன் சப்ஜெக்ட் தான். ஸோ மேற்படிப்பு கூட அவங்க வந்து கிராஸ் மேஜராக பல படிப்புகளுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பமான துறைகளில் கூட வேலைக்கு போகலாம். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸாக மாறலாம். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்னால் இப்போ வந்து தடயவியல் துறை இருக்குது. தடயவியல் துறையில் தான் வந்து குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடயங்களை வைத்து அது யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த துறை இருக்குது. அந்த துறையில கூட அவர்கள் வேலைக்கு சேரலாம். இந்த மாதிரி பல வேலை வாய்ப்பு அவர்கள் இன்கேஸ் உடனே வேலைக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா பல வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து மாணவர்கள் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி என்பது வந்து பொது வேதியியல் படிப்பது. எம்எஸ்சிலே குறிப்பாக உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான் அதிகமான ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்ற கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எம்எஸ்சி இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்ற கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எம்எஸ்சி இன் பாலிமர் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி பல குறிப்பான படிப்புகள் வந்து சில குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. உதாரணமாக தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வேதியியல் துறைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இளங்கலை பாடப்படிப்புகள் அவங்க வந்து வழங்குறதில்லை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் மட்டும்தான் வழங்குறாங்க. ஸோ இளங்கலை முதுகலை படிப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த முதுகலை படிப்புகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த தனித்தனி ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பாலிமர் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்து குறிப்பாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம். எம்எஸ்சியை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம், இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம். டீச்சிங் ப்ரொஃபஷனில் விட எனக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் அதிகமான ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆராய்ச்சியாளராக மாறலாம். நீங்கள் எம்எஸ்சி ஒரு முதுகலை படிப்பு முடித்தவுடன் நீங்கள் வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு செல்லலாம். ஆராய்ச்சி படிப்பு 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் நிறைய அரசுடைய நிதி உதவியுடன் நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போல்லாம் வந்து ஒரு 30,000 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அரசு மாதம் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறது. இந்த மாதிரி ஒரு குறிப்பாக வேதியியல் துறை மற்றும் இயல்பை துறையில் கணிதத்துறையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு மகத்தான வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்க ஏதாவது ஒன்று தேர்வு செய்து போகலாம். இது மாதிரி பல உயர்கல்வியில அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேதியியல் தாண்டி அவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால்
ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. இந்திய இந்திய கல்லூரிகளை பொறுத்தவரை எந்த கல்லூரிகள் எந்த பல்கலைக்கழகங்களும் இளங்கலை பட்டத்தை பட்டப்படிப்பாக வழங்குவதில்லை. சில பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக 5 ஆண்டு இளங்கலை முதுகலை சேர்த்து படிக்கக்கூடிய படிப்பு இன்டகிரேட்டட் டிகிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி படிப்புகள் இருக்கிறது. சில நிறுவனங்கள்ல வந்து உங்களுக்கு முதுகலை, சில பல்கலைக்கழகங்கள்ல முதுகலை மட்டும்தான் இருக்கும், ஆராய்ச்சி படிப்பு மட்டும்தான் இருக்கும். சில பல்கலைக்கழகங்கள்ல வெறும் ஆராய்ச்சி படிப்பு மட்டும்தான் இருக்கும், முதுகலை கூட இருக்காது. ஸோ இந்த பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை அவர்கள் நீங்கள் முதுகலை தாண்டி செல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நீங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு வழக்கமாக செல்வீங்க. அதை கடந்து நீங்க வந்து கல்லூரிகளை தான் பெரும்பாலும் வந்து அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், இவர்களுடைய பங்கு தான் வந்து மிக அதிகமா இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா தனியார் கல்லூரிகள் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 67% வந்து தனியார் கல்லூரிகள் தான் இருக்காங்க, 22% அரசு கல்லூரிகள் இருக்கிறாங்க, மீதம் இருக்கக்கூடியது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகளில் தான் நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸை நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக இளங்கலை பட்டங்களை பொதுவாக வழங்குவதில்லை, தன்னுடைய கல்லூரிகள், உறுப்பு கல்லூரிகள் மூலமாக தான் வந்து வழங்குகின்றன. ஸோ நீங்க இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனத்தை நீங்க தேர்வு செய்து படிக்கலாம். நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்றதுடைய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு மிக பழமையான ஒரு அறிவியல் நான் சொன்னேன் முதல்ல. ஸோ இந்த துறைக்கான வேலை வாய்ப்புகள் வெகுவாக பல இடங்களில் விரைவி கிடைக்கிறது. கல்வித்துறையா இருக்கட்டும், இல்லைன்னா ஆராய்ச்சி துறையா இருக்கட்டும், இல்லை அடிப்படை அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய துறையா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ பல இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும். நீங்கள் எங்கே போனாலும் வேதியியல் துறைக்கான வேலை வந்து அங்கங்கே இருக்குது. வேதியியல் துறைக்கான வாய்ப்புகள் வந்து அங்கங்கே விரைவி கிடைக்குது. வேதியியல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ஒரு மிக முக்கியமான, நீங்கள் பிஎஸ்சியில சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்புகளில் ஒன்று வேதியியல். வேதியியல் படித்து அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வேதியியல் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தயவுசெய்து வேதியியலை சூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரேங்கிங் ஏஜென்சிஸ்லாம் போய் பாருங்க, அந்த வெப்சைட்ஸ் போய் பாருங்க, அதிலிருந்து சிறந்த கல்லூரிகளை தேர்வு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான நிலையை அடையலாம், வெற்றி பெறலாம் என்று வாழ்த்தி அமைக்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நீங்க இதை படிச்சா என்ன ஆகும்ன்றது லாஸ்ட்ல சொல்றதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்ல இருந்தே கொண்டு வந்தீங்க, நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு சார். என்னன்னா, இப்போ வந்து நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஐஐடியில வந்து எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா? ஐஐடி வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்ட சுயசார்பாக அட்டானமஸா இயங்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள். இந்திய தொழில்நுட்ப கழகம் அது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்லையும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துக்கு ஒன்று அப்படின்ற ஒரு அளவுல இந்தியா முழுக்க தொடங்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி வந்து என்ஐடியும் தொடங்கப்பட்டிருக்காங்க, தேசிய தொழில்நுட்ப கழகம்னு சொல்லிட்டு என்ஐடிஸ் நிறைய தொடங்கியிருக்காங்க. IISER இது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நேரடி கட்டுப்பாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் எங்குமே வந்து நாம பொதுவாக இளங்கலை பட்டங்களை பார்க்க முடியாது. இவர்கள் வந்து 5 ஆண்டு பட்டப்படிப்பு வந்து இவங்க வழங்குறாங்க. 5 ஆண்டு பட்டப்படிப்புனா 3 ஆண்டுகள் இளங்கலை, அதுக்கப்புறம் முதுகலை படிப்பு 2 ஆண்டு, 5 ஆண்டுகள் சேர்த்து இன்டகிரேட்டட் டிகிரியா வந்து வழங்குறாங்க. அதுவும் குறிப்பா வந்து ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த மாதிரி டிகிரிஸ், 5 இன்டகிரேட்டட் டிகிரிஸ் கூட நம்மளால சந்திக்க முடியும். மற்ற இடங்கள்ல இளங்கலை வேதியியல் படிப்பதற்கு இந்த நிறுவனங்களில் நமக்கு வாய்ப்பு கிடையாது. கல்லூரிகளில் நாம் இளங்கலையை முடித்த பிறகு முதுகலை படிப்புக்காக நாம் இங்கே செல்லலாம். முதுகலை படிப்பு இந்த ஐஐடி மாதிரி நிறுவனங்கள்ல ஜாம்னு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க, ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட்னு வச்சிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணீங்கன்னு சொன்னா
அந்த தேர்வில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண்களை பெற்றீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவனங்களில் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக சில நிறுவனங்கள், சில கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்து அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் நீங்கள் சேரலாம். இந்த நிறுவனங்கள் தான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் தலைமையான நிறுவனங்கள்னு சொல்லலாம். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா வேதியியலை பொறுத்தவரை மிக முக்கியமான முதல் இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வேதியியல் துறைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய IISc அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அந்த நிறுவனத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய IITs தான். இப்போ IITஸை பொறுத்த வரைக்கும் IIT கான்பூர் முதல்ல அடுத்ததாக வரலாம். அதுக்கப்புறம் IIT பாம்பே, IIT டெல்லி, IIT மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு IIT-யா வரிசைப்படுத்தலாம். நேரடியாக இந்த நிறுவனங்கள் IISc-யா இருக்கட்டும் இல்லை IIT-யா இருக்கட்டும் யாரும் வந்து இளங்கலை பட்ட படிப்பு கொடுப்பதில்லை. மாறாக அவர்கள் வந்து முதுகலையிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை கான பட்டங்களை மட்டுமே வழங்குகிறார்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார். அதாவது கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தா சானிடரி இன்ஸ்பெக்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கூட நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் காந்திகிராமம் பல்கலைக்கழகத்தில் அதற்கான கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை படித்து அதற்கான வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்குமா? அது எப்படி? அதற்காண்டி நம்ம எதுவும் தகுதி தேர்வு எதுவும் எழுதணுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து நிறைய புதிதாக முளைக்கக்கூடிய புதிதாக தொடங்கப்படக்கூடிய கல்லூரிகளில் இந்த கோர்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து பெரும்பாலும் எந்த பல்கலைக்கழகங்களாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கோர்ஸஸாக தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம நிறைய கல்லூரிகள் இந்த திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிப்பு தொடங்கப்படுவதை நாம் பார்க்கலாம். அதனால் நம்ம எந்த ஒரு கல்லூரியிலே சேர்ந்தாலும் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இந்த நாம் படிக்கக்கூடிய வேதியியல் துறை இல்லை எந்த துறையாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் வழங்கும் துறையா அப்படின்னு நமக்கு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை சரி பார்க்காம நம்ம சேர்ந்துட்டோம் சொன்னால் அது டிகிரி வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத டிகிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேலை கிடைப்பதும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் அந்த துறையில் செல்வதற்கும் சிரமம் ஏற்படும். அதனால் நீங்கள் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்பு இருக்கிறதான்றதை பற்றி எனக்கு உறுதியான ஒரு தகவல் இல்லை. பட் அந்த காந்திகிராம் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது என்றால் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னா பல்கலைக்கழகங்கள் எப்பவுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களை மட்டுமே பட்டங்களை மட்டுமே வழங்குகின்றன. அதனால் நம்ம பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கல்லூரிகளை நீங்கள் தேடி செல்லும் போது இந்த சானிட்டரி ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் இல்லை புதிதாக தொடங்கப்படக்கூடிய நிறைய துறைகள், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து நிறைய காலேஜஸ்ல தொடங்குறாங்க. அதே மாதிரி வந்து அனிமேஷன் துறைகள்ல நிறைய கோர்சஸ் தொடங்குறாங்க. இந்த துறைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யறது நல்லதா. இதற்கான வேலை வாய்ப்புகள் கொடுத்து பார்க்கணும்னு சொன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ன்றது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேலை. இது அரசாங்கம் வந்து தேர்வு நடத்தி, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் போர்ட்லேருந்து எக்ஸாம் வைப்பாங்க. TNPSC எக்ஸாம் நடத்தி தான் வந்து உங்களுக்கு அரசு துறைகளில் நீங்கள் வேலைக்கு சேர முடியும். தனியார் நம்ம மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் விடுதிகள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது. சேஃப்டி இன்ஸ்பெக்டர் மற்றும் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வேலைகள் வந்து தனியார் துறைகளில் ஓப்பன் வாய்ப்பு இருக்குது. அரசு துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டியது. ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் மினிஸ்டர்? அவ்வளோதானா? ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். நம்ம யூடியூப்ல இதை பதிவேற்றம் பண்ணுவோம். அதில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதில் குறிப்பிடுவாங்க. நம்ம அதன் பிறகு செகண்ட் எபிசோட நம்ம கேள்விகளுக்கான பதில் சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
உண்மையிலே விரிவாக வந்து வேதியியல் துறை சார்ந்து பல விஷயங்கள் வின்ஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல வேலைவாய்ப்புல இருந்து ஆரம்பித்து அதற்கான மேற்படிப்பு ஆய்வு படிப்பு வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை கோட் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. மாணவர்களுக்கு உண்மையிலே வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் தங்களுக்கு ஜமால் முகமது கல்லூரி கணிதத்துறை சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கல்லூரி மாணவர்கள் கிளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர், துறை தலைவர், துறை பேராசிரியர்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்க கல்லூரி மாணவர் கிளை பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.